இன்னைக்கு மணி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம், அம்மனி கொழுக்கட்டைன்னு சொல்லுவேன். இது கூட எந்த மாவில் வேணால் பண்ணலாம். இன்னைக்கு வந்து கோதுமை எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து நார்மல் அரிசி மாவு, கடையில் வேண மாவு, இல்லை நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு நல்லா வெள்ளை துணியில் கட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈரம்லாம் உறிஞ்சின்றோம். அப்புறம் அப்படி பொடி பொடியாக பண்ணிக்கலாம். இது நார்மலாக டிஃபனுக்கு பண்ணுவேன். இது இப்போ பிள்ளைச்சத்து அன்றைக்கும் பண்ணுவாது. இது வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது. இது வந்து எப்படின்னா நம்ம புளியோதரை, எலுமிச்சம்பழம், தேங்காய் சாதம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தாளித்து கொட்ட வேண்டியதான். ஸோ இதில் என்ன விதம் வேணுமோ வெரைட்டிஸாக பண்ணிக்கலாம். ஆமாம், இது வந்து என்னென்னா பிள்ளைச்சத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். என்னென்னா கடுகுல வறுத்துப்பேன் இந்த பொடியை. மிளகா 2, எள்ளு 1 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இந்த பொடி பண்ணிட்டு போடுவேன். சப்போஸ் இதெல்லாம் முடியலாம் கூட ஆற்றுல மொளாப்படி பண்ணியிருப்போம், தோசை மொளாப்படி, அதோட எடுத்து வைக்கலாம். அப்படியா? ஆமாம், கடுகு தாளிச்சுட்டு துவைக்கலாம். இன்னைக்கு வந்து இது இப்போ கோதுமை மாவு மட்டும் வறுத்துக்கணும். இப்போ அரிசி மாவுனா வறுக்க வேண்டாம், கோதுமை மாவு மட்டும் கொஞ்சம் குழப்புன்னு ஆகிடும். ஸோ அதுக்காக கோதுமை மாவு மட்டும் வறுத்துக்கிறேன். இது அரிசி மாவு பண்ணுறதா இருந்தால் வறுக்க வேண்டாம். அதே மாதிரி இதை வந்து வறுத்து பொடி பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, எள்ளு 1 டீஸ்பூனு, மிளகா 2, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, 2 பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதோட அளவு வந்து இப்போ கோதுமை வந்து 1 டம்ளர் எடுத்துட்டேன்னா அதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய். இப்போ வெறும் நான் தேங்காய் மணி கொழுக்கட்டை பண்ண போகிறேன்னா ஒரு 1/2 மூடி எடுத்துக்கலாம். இது நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன். இந்த தேங்காய் நம்ம தேங்காய் சாதம் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தேங்காய், இது வந்து வெல்லம் கொஞ்சோண்டு, அது மாதிரி இந்த பொடி கொஞ்சோண்டு, இந்த 3 பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். ஓகே, இந்த கோதுமாவை நல்லா வறுத்துட்டேன், சிவக்க வறுத்துட்டு உப்பு போட்டுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் ஜலம் வந்து ஈக்குவல் தான், 1க்கு 1 தான். ஸோ அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுட்டேன். நம்ம நார்மலாக நம்ம பண்ணுவோம்ல கொழுக்கட்டை மாவு, அதே மாதிரி தான். அது அரிசி மாவு, இது கோதுமை மாவு தான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து ஜென்ரலாக டிஃபனுக்கு கூட குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். அது நல்லா இருக்குமே. பிசைஞ்சுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் இது என்ன காரம் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக நல்லெண்ணெய் ஸ்ப்ரே. இதை அப்படியே உருட்டி வேக வச்சிடணும். சின்ன சின்னதாக உருட்டணும். ஆமாம், சீடை மாதிரி அப்படி கொஞ்சமாக சின்ன சின்னதாக உருட்டி அப்படியே வச்சிருவேன். அப்படியே இட்லி பண்ணலாம். அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை தான் பண்ண முடியல. கொழுக்கட்டை தான் என்ன விதம் வேணால் பண்ணிக்கலாங்க நான் சொன்னேன். அப்படியா? தேங்காய் முன்னாடி சொன்னேனே, தேங்காய், புளியோதரை, வெல்லம் போட்டு இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன். எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் சங்கட சதுர்த்தி இதுமாரி இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கெலாம் விநாயகர் அகவல் படிப்போம். அது இன்ஃபர்மேஷன் கூட சொல்லுங்களேன். இன்னைக்கு கதை தான் போய் சொல்லியாச்சு. விநாயகர் அகவல் பற்றியும் ஒரு கதை இருக்குது. அப்படியா? ஆமாம், விநாயகர் அகவல் இது எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. கொஞ்சம் ஒட்டிக்கும் போது எண்ணெயோ இல்லை கையில் அப்படியே அலமிட் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே விநாயகர் அகவல் அதுக்கு கதை இருக்கா? ஆமாம், விநாயகர் அகவல் அப்படிங்கிறது ஔவையார் எழுந்தது. 36 பாட்டு இருக்குது. சங்கடகர சதுர்த்தி ஆகட்டும், பிள்ளையார் சதுர்த்தி ஆகட்டும், இந்த சமயத்தில் இந்த விநாயகர் அகவல் படித்தா ரொம்ப நல்லது. பலன் வந்து இரட்டிப்பு பலன் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் மடங்கு பலன் இந்த விநாயகர் அகவல் அந்த சமயத்தில் படிக்கிறது. ஔவையார் எழுதுனது. எப்படி உருவானது அப்படின்னா, ஒரு காலத்தில், புராண காலத்தில் ஒரு மன்னன், அந்த ராஜாவுக்கு பேர் வந்து சேரமான் பெருமாள் அப்படின்னு. அந்த ராஜாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரன் கேள்விப்பட்டிருப்பிய, அப்பர் சுந்தரன், திருஞான சம்பந்தர், அந்த 3 பேரில் வட்டம். மிகப்பெரிய புலவர். இந்த நாயனார் வரிசையில் வர்றவர். இது நம்ம வைஷ்ணவால ஆண்டாள் மாதிரி, ஆண்டாளும் ஆழ்வார், அப்பாவும் ஆழ்வார் இல்லையா, அதே மாதிரி சுந்தரரும் நாயனார், அப்பாவும் நாயனார், அந்த மாதிரி. நல்லா வெந்துட்டு வருங்க. அப்படி ஆமாம், இந்த மாதிரி அது மாதிரி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அது வந்து ஆற வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து இப்போ 2 பண்ணிடுறேன். ஸ்வீட்டு காரம் 2. அது வந்து காரத்துக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 மிளகா, அதை போட்டுறேன். ஓகே, கொஞ்சம்
கொஞ்சோண்டு வெல்லம், நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நெய் விட்டுருக்கேன். நல்லா கொஞ்சோண்டு இந்த ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சோண்டு ஜலம். ஸோ நான் அந்த கதையை கண்டினியூ பண்ணுறேன். பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு தடவை என்ன பண்ணுறாருன்னா இல்லறம் திறந்து கைலாயம் போகிறதா முடிவு பண்ணுறார். முடிவு பண்ணி சிவபெருமான்கிட்ட வேணுனோடனே சிவபெருமான் வந்து அவருடைய ஐராவதத்தை அனுப்புகிறார். தேவ யானை ஐராவதமும் தேவர்களும் எல்லாரையும் அனுப்புகிறார் சுந்தரமூர்த்தியை கூட்டின்னு வரத்துக்கு. அவெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஆழ்வார்களும் நாயனார்கள்லாம் வந்து அவளுடைய அறிவும் சித்தமும் அப்படி இருந்தது. அவள் நினைக்கணும்னா நினச்சா அது பண்ண முடியும். அவனால் போகணும்னு நினச்சா போய்க்கலாம், இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இருக்கிற இடத்துல வரும். அவளுக்கு தலை வந்து அவளுக்குலாம் வந்து சேட்டலைட் மாதிரி ஆண்டனா மாதிரி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது வேறையாக இருக்கும். என்ன வாழ்க்கை வந்து அடிச்சுன்னு போகும் நம்ம வெள்ளத்தில். அப்படி போயின்னு இருக்கு நமக்கு வாழ்க்கை. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அவள் நினைப்பா இந்த சமயத்தில் நான் இங்கே கைலாயம் போகணும் அப்படின்னு நினச்சா சிவபெருமான் ஐராவதத்தை அனுப்பிச்சார் அவருக்கு தேவர்கள் படையோட. அப்படியே அவர் வந்து பறக்கிறார். அந்த யானையெல்லாம் பறந்துனுக்கார். இப்போது அவருடைய உக்கிர நண்பன் வந்து இந்த ராஜா, அவருடைய ராஜா சேரமான் பெருமாள் தான். அவர் ராஜா வந்து அவருடைய சுந்தரமூர்த்தியோட ரொம்ப நெருங்கிய நண்பன். அவர் வந்து பார்த்துறார் வானத்தில் வந்து சுந்தரமூர்த்தி சிவபெருமானுடைய படை வந்து அழைச்சின்னு போகிறது அப்படின்னு பார்த்துருவார். இவருக்கு அவரோட பிரிவை தாங்க முடியாது. அப்போ ராஜா என்ன பண்ணுவார்னா அவருடைய குதிரைப்படையை அதில் ஒரு பெரிய புறவி ஒன்று இருக்கும். அந்த குதிரையிட்ட சிவாய நமக அப்படின்னு பஞ்சாட்சரத்தை சொல்லி அந்த குதிரையில் சுந்தரமூர்த்தியை ஃபாலோ பண்ணிட்டு அவரும் பறந்துன்னு போயிட்டு இருப்பார். அவரும் ஆனால் அவரை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு அப்படி போயின்னு இருக்கும்போது ரெண்டு பேரும் கீழே பாப்பா ஔவையார் வந்து விநாயகர் பூஜை பண்ணிட்டுருப்பா கீழே பாட்டி. அப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பாட்டி நாங்கள் கைலாயத்துக்கு போயின்னு இருக்கோம், நீங்களும் வரையலாம் அப்படின்னு கேட்பான். இப்போ பாட்டி சொல்வா இந்த விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு அவன் ரெண்டு பேரும் கிளம்பா. அப்போது விநாயகர் வந்து ஔவையாருக்கு முன்னால் வந்து நிற்பார். ஆமாம், என்ன பாட்டி நீ வந்து கைலாயத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்பார். ஆமாம், நீ இருக்கிற இடம் தானே எனக்கு கைலாயம் அப்படின்னு பாட்டி பிள்ளையார்ட்ட சொல்லுவார். அப்போது அந்த பாட்டியை பார்த்து விநாயகர் சொல்லுவார், குழந்தைகளுக்காக எவ்வளவோ பாட்டு பாடியிருக்கேள், எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு கேட்பார் பிள்ளையார். அப்போ பிறந்தது தான் விநாயகர் அகவல். 36 பாட்டு. ஒரு பாட்டு வந்து திருக்குறள் மாதிரி ரெண்டு வரி தான் இருக்கும். படிக்கிறது ஈஸி. விநாயகர் அகவல் படித்து முடிச்சுட்டு பிள்ளையார் வந்து பாட்டியை ஆசீர்வதிச்சு இங்கே சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாளும் கைலாயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் பாட்டியை கொண்டு போய் நிறுத்திடுவாருங்க. பாட்டி அங்கே உட்காந்துருப்பா. இவா ரெண்டு பேரும் போகும்போது போனால் அவங்களுக்கு ஆச்சரியம் ஆகிடும். இப்போ தான் வர்ற வழியில் பார்த்தோம் விநாயகர் பூஜை பண்ணிட்டு இருந்தா பாட்டி, அதை முடிச்சுட்டு வரேன்னா அதுக்குள்ளே நமக்கு முன்னால் இங்கே உட்காந்துக்காலே அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்லுவாள், விநாயகரை சேவிச்சனுக்கும் விநாயகர் அகவல் படித்தவனும் எப்பவுமே முதன்மை தான் அப்படின்பா பாட்டி. விநாயகர் சேவிச்சனுக்கும் விநாயகர் அகவல் படித்தவனும் எல்லாத்துலேயும் முதன்மை தான் அப்படின்னு ஔவையார் பாட்டி வாழ்கிட்ட சொல்லுவாள். அதுக்கேற்ற மாதிரி அந்த அகவலில் வந்து ஒரு பாட்டு வரும், 30வது பாட்டுன்னு நினைக்கிறேன். இருளும் வெளிச்சமும் ஒன்றிடம் அப்படின்னு ஒரு பாட்டு ஔவையார் சொல்லியிருப்பாள். அதாவது இருட்டும் வெளிச்சமும் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் அடிப்படை ஒன்று தான் அப்படிங்கிறது. நம்ம இந்த காலத்தில் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ படித்த மேதாவி கூட நமக்கு என்ன தோணுன்னா இருட்டுக்கு ஆப்போசிட்டு வெளிச்சம், வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டு இருட்டு. அந்த ரெண்டுக்கு அடிப்படை ஒன்றுங்கிறது நமக்கு வந்து புரியறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நமக்குலாம். ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி.
இந்த பாட்டி அந்த அகவல் அப்படி வரும். இருளும் வெளியும் ஒன்றிடம்னு தெரிஞ்சு ஆனந்த கூத்தாடுறதுக்கு அருளியவனே அப்படின்னு வரும். அதாவது அதை யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன், இது ரெண்டும் அடிப்படை ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஆனந்தமாகுது அப்படிங்கிறான். ஸோ இந்த ஆனந்தத்துக்கு முன்னால் இருந்த அறியாமை இருட்டு, அந்த ஆனந்தம் வந்தது வந்து வெளிச்சம். எப்படி வந்தது? ரெண்டுக்கும் அடிப்படை என்னது? அறிவு. அறிவு இல்லாத போது அறியாமை, அறிவு இருக்கும்போது ஆனந்தம், வெளிச்சம். அந்த அந்த 2 வரி தான் இருக்கும். அந்த 2 வரியில் வந்து எவ்வளோ மீனிங், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது விநாயகர் அகவல் படித்தவன் வந்து எப்பவும் முதன்மையில் தான் இருப்பான் அப்படின்னு ஔவையார் சொன்னது கரெக்டு தான் இல்லையா? கரெக்ட். ஈஸி படிக்கிறதும் அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி அதை படிக்கலாம். திருக்குறள் மாதிரி 2 வரி தான் இருக்கும். இது ரெண்டுமே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நான் சொன்ன விதவிதமாக பண்ணலாம். இந்த காரம் வேண்டாம்னா காரம் இது பட் இந்த பிள்ளையார் சதுர்த்தினால எள்ளு கொஞ்சம் சேர்த்துட்டுருக்கேன். எள்ளு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்துட்டு பொடி பண்ணினது. அப்புறம் 2 கடுகு உளுத்தம் வச்சுருக்கேன். இந்த பாம்சல்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. தெரியாது இந்த இதில் கோதுமாவில் பண்ணியிருக்கோன்னு. இது கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டுட்டு தேங்காய் போட்டிருக்கேன். இதேமாதிரி எலுமிச்சை மாதிரி இல்லை வெறும் தேங்காயில் அதுமாதிரி நம்ம விதவிதமாக பண்ணலாம். பிள்ளையார் நல்லா சாஃப்டாக இருக்குல்ல? ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ கோதுமை மாவில் மணி கொழுக்கட்டை இல்லைன்னா கோதுமை மாவில் அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கலாம். ஆமாம், சொல்லிக்கலாம். சூப்பர். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.